ஓகே. ஸோ வெரி குட் மார்னிங். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னோட செல்ஃப் சொல்லிக்கிறேன். மை செல்ஃப் நிஷா. நான் வந்து வெஸ்டீஜோட ப்ராடக்ட் ட்ரெய்னர், பியூட்டி அண்ட் மேக்கப், சாரி ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப். ஸோ நான் வந்து என்டையர் தமிழ்நாடு ப்ளஸ் கேரளா வந்து நான் பார்த்துக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பர்டிகுலரான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஷின் இது. ஸோ ஸ்கின்னை வந்து எப்போவுமே எப்படி க்ளோயிங்காக வச்சுக்கிறது, ஸ்கின்னை வந்து எப்போவுமே எப்படி ஹைட்ரேட்டடா பாத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அதை பத்தின டாபிக் தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஓகே. ஸோ நியூ ஜாயினர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இப்போ என்னை பத்தின இன்ட்ரோ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து டாபிக் உள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நான் சொல்றது நீங்க வந்து கிளியரா கவனிச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், என்ன மாதிரியான ப்ராப்ளம் கியூர் பண்றோம் அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டா தெரியும். ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்புறமா நீங்க வந்து ரீவைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு 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 டவுட் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா வரும். ஸோ அதுக்காக சொல்றேன். சரிங்களா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கின்னை வந்து க்ளோயிங்காக இருக்கணும், ஹைட்ரேஷனாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மெயினாக ஒரு ஸ்டக்கிங் ஆகக்கூடிய ஸ்டேஜ் என்ன? ஸோ யூஸ்வலாக வந்து நம்மளோட ஸ்கின் என்ன பண்ணாலுமே அந்த க்ளோயிங்னஸ் இல்லை, அந்த ஹைட்ரேஷன் இல்லை அப்படின்னா அப்போ ஸ்கின் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீமா வந்து ட்ரைனஸ் ஆயிருந்தா மட்டும்தான் ஸ்கின்ல நீங்க என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் யூஸ் பண்ணாலும் இல்ல டெய்லி நீங்க டே அண்ட் நைட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாலும் கூட உங்களோட ஸ்கின்ல அந்த க்ளோயிங்னஸும் அந்த நரிஷ்மெண்ட்டும் வந்து தெரியாது. ஓகே. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ட்ரைனஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால வந்து அதுக்கான ஒரு சொல்யூஷனை வந்து கரெக்டா கொடுக்க முடியும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைனஸ் அப்படின்றது நம்மளோட ஸ்கின்ல எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய நேச்சுரலான ஒரு ஆயிலியா இருக்கட்டும் இல்லைன்னா ஸ்கின்ல வந்து தேவையான மாய்ஸ்சர் லெவல் இது எதுவுமே இல்லை அப்படின்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் ஹைட்ரேஷன் இது ரெண்டுமே வந்து ரொம்பவே வந்து லாஸ் ஆகும். ஸோ இந்த லாஸிங் டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து ஒரு மாதிரியான சிம்டம்ஸையும் ஒரு மாதிரியான இரிட்டேஷன் இச்சிங்னஸையும் வந்து ரியாக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்கின் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த ரியாக்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு ரஃப்னஸா இருக்கட்டும் இல்லைன்னா ஸ்கின்ல வரக்கூடிய ஒரு மாதிரியான பேக்கி ஒரு மாதிரியான ஃபிளேக்கினஸ் இல்லைன்னா வந்து ஸ்கேலி ஸ்கின்னா இருக்கட்டும் இல்ல பேட்சி ஸ்கின்னா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்கின்னுக்கு ரியாக்ட் ஆகும். ஓகே. ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரியான ரொம்ப ஹெவியான மாய்ஸ்சர் லாஸ்டா இருக்கட்டும் இல்ல ஹெவியான ஹைட்ரேஷன் லாஸ்டா இருக்கட்டும் நம்மளோட ஸ்கின்னை என்ன மாதிரி டேர்ன் பண்ணிடும், ஒரு மாதிரி ரஃப் காம்ப்ளெக்ஷனா மாத்தி தரும். இல்லைன்னா ட்ரை ஸ்கின்னா இல்லைன்னா ரொம்ப அதிகமான பாச்சி ஸ்கின்ல தோல் பிரியது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஸ்கின்ல ரொம்ப அதிகமா வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதோட காசஸ் ஸ்டேஜ் 1 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோல ஒரு பிக்சர் தெரியுதுல. ஸோ அவங்களோட ஸ்கின் எப்படி இருக்கு, ரொம்ப அதிகமா பவுடரை வந்து டாப் பண்ணி ஸ்கின் ஒரு மாதிரி ட்ரையா ரியாக்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியுதா, ஒரு மாதிரி ப்ராப்பரான அந்த ஸ்ட்ரெச்சபிள் இல்லாம ஸ்கின் ஒரு மாதிரி ரஃப்பா இருக்கு. பிளஸ் வந்து ஸ்கின்ல நிறைய ரிங்கிள்ஸ் தெரியுது, ஹேர் ஃபாலிக் கேப், அதாவது ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஓப்பன் போர்ஸ் வந்து ரொம்ப விசிபிளா தெரியுது. அந்த ஹேர் ஃபாலிக் கேப் ஸ்கின் நோஸ் கிட்ட எல்லாம் வந்து லிட்ரலி வந்து பீலிங் ஆயிருக்கு. ஸோ பார்க்கும் பொழுது இது எப்படி தெரியுது, ரொம்ப ட்ரையா தெரியுது, ஒரு மாதிரியான ஒயிட் பவுடரி ஃபினிஷ் வந்து ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஸ்டேஜ் 1. ஸோ ஸ்டேஜ் 1 வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்டேஜ் 2 இந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகும். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன்ல தெரியுற ஒரு பிக்சர் தான் ஸ்டேஜ் 2ல வருது. ஸோ ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரைன் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ப்ராப்பரான ஒரு ரொட்டீன் வந்து நீங்க யூஸ் பண்ணல இல்ல யூஸ் பண்ற ரொட்டீன் கூட உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து கரெக்டான வேல வந்து அது அப்சர்வ் ஆகல அப்படின்னா ஸ்கின் வந்து இந்த மாதிரி ரொம்ப ரஃப்பா வந்து விசிபிள் ஆகும். ஸோ இந்த ரஃப்னஸ் நீங்க அப்படியே விடுறீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2 வந்து இந்த மாதிரியான
ஃபிளேக்கி ஸ்கின், பேட்சி ஸ்கின், ஸ்கின் பீல் ஆகுறது எல்லாமே இந்த ஸ்கின் டைப் தான் வந்து சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஸ்கின்ல இப்ப தெரியுது பாத்தீங்களா, இதுதான் வந்து ஃபிளேக்கி ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கின் ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டா வந்து பீலிங் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் எதனால வருது, இதோட பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இதோட காசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பர்சன் வந்து அவங்க இருக்கக்கூடிய பிளேஸ், ஓகே, அதாவது அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க சுத்தி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரா இருக்கட்டும், எப்பவுமே வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கு. இல்லைன்னா வந்து ஃபீமேல்ஸ்க்குலாம் வந்து ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 1 to 2 hours வந்து இல்ல 3 hours வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் ஸ்டவ் கிட்டயே தான் நம்ம இருப்போம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்டுனால இல்ல எக்ஸ்ட்ரீமா வந்து ஸ்டவ் கிட்ட இருக்கிறதால நம்மளோட ஸ்கின் என்ன ஆகும்னா, அதிகப்படியான ஹீட் வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும் பொழுது நமக்கு அதிகப்படியான பர்னிங் சென்சேஷன் வந்து வரும். ஸோ இதனால நம்மளோட ஸ்கின் என்ன ஆகும்னா, பாடியில இருக்கக்கூடிய நேச்சுரலான ஹியூமிடிட்டி வந்து ரெடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இதனால நம்மளோட ஸ்கின் வந்து ட்ரையா சேஞ்ச் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் பொல்யூஷன். ஸோ நம்மளோட ஸ்கின்னோட கண்டிஷன் இல்லைன்னா வெதரோட கண்டிஷன் ரொம்ப ஹெவி கோல்டா இருக்கு, இல்லைன்னா ஹெவி ஹீட்டா இருக்கு, லைக் கிளைமேட் வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகுறது, ரொம்ப சம்மர் சீசனா இருந்தாலும் சரி இல்ல வின்டர் சீசனா இருந்தாலும் சரி, ஸ்கின் என்ன ஆகும், ஒரு மாதிரி ட்ரை ஆகி லைக் இந்த மாதிரி வந்து பீலிங் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஹெவி கோல்டா இருக்கும். இல்லைன்னா வந்து நம்ம ரொம்ப நேரம் ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். இல்லைன்னா வந்து ப்ராப்பரான ஒரு நேச்சுரலான ஹார்ட் சர்க்குலேஷன் இல்ல, ரொம்ப ஹீட்டான ஒரு பிளேஸ் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின்ல அகெயின் வந்து ஹியூமிடிட்டி வந்து லோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னொரு ஒரு விஷயம், டூ மச் ஆஃப் பாத்திங் அண்ட் ஸ்க்ரப்பிங் எடுக்கிறது. அதாவது ஒரு சிலர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்வைஸ் இன் அ டே வந்து குளிச்சே ஆகணும் கட்டாயம். காலையில ஒரு வாட்டி, நைட் ஒரு வாட்டி. ஆனா ஒரு சிலர் வந்து ஒரு வாட்டி குளிக்கும் பொழுது 2, 3 வாட்டி சோப் போட்டு குளிக்கக்கூடிய ஹேபிட் இருக்கு. இல்ல ஹெவியா வந்து நீங்க அந்த லூஃபாலாம் வந்து ரொம்ப ரஃப்பான நார் வந்து ஸ்கின்னுல போட்டு நீங்க தேய்க்கிறீங்க அப்படின்னா, ஹெவியான பாத்திங்கும் சரி, டூ மச்சான ஸ்க்ரப்பிங்கும் சரி, உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான நேச்சுரலான அந்த மாய்ஸ்சர் லெவலையும், நேச்சுரலான ஆயிலையுமே வந்து வெளியில எடுத்துரும். ஓகே. ஸோ ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் டைம் குளிக்கும் பொழுது அந்த உடம்புல வந்து அந்த ஃப்ரெஷ்னஸோ, அந்த மேட்டா இருக்கிறது தெரியல, ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க மைண்ட் செட் வந்து திரும்பவும் ரீபாத் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த ரீபாத் பண்ணும்பொழுது ஸ்கின் இப்படி தொடும்பொழுது அந்த அந்த வழவழப்பு தன்மை இல்லாம ஒரு மாதிரி ரஃப்பா தெரியும். ஸோ இப்பதான் வந்து நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து குளிச்சிருக்கோம், ஃப்ரெஷ்ஷா முகம் கழுவி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா மட்டும் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்றீங்க அப்படின்னா, ஸ்கின்ன வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய நேச்சுரலான ஆயில், வாட்டர் இது எல்லாமே லாஸ்ட் ஆகி ஸ்கின்ன வந்து சிவியர் டேமேஜ் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஹார்ஷ் சோப். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சோப் வந்து ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ல வந்து கண்டெயின் பண்ணியிருக்காங்க. அதுல TFM ஓட கன்டென்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, ஸ்கின்ன வந்து நமக்கு என்ன பண்ணும்? மாய்ஸ்சர் வந்து ஸ்ட்ரிப் பண்ணி குடுத்துரும். ஸோ இதனால நம்மளோட ஸ்கின்ல ஆயில், நேச்சுரலான ஆயில் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இதனாலயும் நம்மளோட ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீமா வந்து டேமேஜ் ஆகுறதுக்கும், ட்ரை ஆகுறதுக்கும் நெறைய நெறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அதர் ஸ்கின் கண்டிஷன். ஸோ ஒரு சிலருக்கு வந்து இந்த எசஸ்மா ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து எசஸ்மா இருக்கு அப்படின்னாலே வந்து ஸ்கின்ன வந்து ட்ரையாவே இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கின்னுக்கு ஏதாவது காலையில குளிச்ச உடனே அவங்க ஆயில் அப்ளை பண்ணல, ஏதாவது ஒரு மாய்ஸ்சர் அப்ளை பண்ணல அப்படின்னா, ஸ்கின் ஒரு மாதிரி விரிசல் விரிசல் விட்ட மாதிரி ஒரு மாதிரியான ரஃப்னஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடா அவங்க ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு டேப்லெட் எடுக்கிறாங்க, இல்ல பிபி சுகருக்கு வந்து டேப்லெட் டெய்லி கன்சியூம் பண்றாங்க அப்படின்னா, ஹெவியான டோஸ் ரெகுலரா நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஓகே. ஸோ இதனால வந்து என்ன ஆகும்னா, நமக்கு பாடியில இருக்கக்கூடிய மெடிசனோட அளவு அதிகமாகும் பொழுது ஸ்கின்னுக்கு தேவையான அந்த மாய்ஸ்சரும் நரிஷ்மெண்ட்டும் நமக்கு பேலன்ஸ் ஆகாது. ஓகே. ரெண்டாவது ஏஜ்னிங். ஸோ ஏஜ்னிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா,
நமக்கு வயசு ஆக ஆக ரைட். ஸோ நம்ம எல்லாருக்குமே இப்போ 20 வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே வயசாயிடுச்சுன்னு ஒரு மைண்ட் வந்துடும் நம்ம எல்லாருக்குமே. ஸோ அந்த 20+ல இருந்து நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய நேச்சுரலான அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜன், எலாஸ்டிசிட்டி, அதுக்கான ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே வந்து ஸ்லோ டவுன் ஆகும். ஓகே. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஏஜ்னிங் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஆகும். ஸோ அப்படி ஏஜ்னிங் ஆகும் பொழுது என்ன ஆகும்னா, ஒரு வயசான பீப்புளை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அவங்க ஸ்கின்னை நீங்கள் இப்படி இழுக்கும் பொழுது இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக இருக்காது. ரொம்ப லூஸாக இப்படி இழுத்துலாம் விளையாடுவோம் இல்லையா நம்ம பாட்டிக்கிட்ட எல்லாம். நானும் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்படி இழுத்து இழுத்து விளையாடிட்டே இருக்கிறது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய எலாஸ்டிசிட்டி, கொலாஜன் அது எதுவுமே வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ அவங்களுக்கு இப்படி இழுக்கும்போது ரொம்ப லூஸாக வந்து அது ரொம்ப தின்னிங்காக வந்து இருக்கும். ஸோ ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும்னா பாடியில் இருக்கக்கூடிய ஸ்கின்னோட கண்டிஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜன், எலாஸ்டிசிட்டி, இல்லை செல் ரெனுவல் ப்ராசஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்னஸை வந்து லோ பண்ணிடும். ஸோ பாடியில் இருக்கக்கூடிய ஆயில் ப்ளஸ் வாட்டர் அது தானாகவே வந்து எவாப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதனால தான் வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப தின்னிங் ஆகிட்டே வரும். ஓகே. ஸோ வயசாயிடுச்சு, தோல் சுருங்கிடுச்சு, தோல் வந்து நிறைய சுருக்கம் வந்துருச்சு, பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப வயசான தோற்றத்தை கொடுக்கறதுக்கான மெயினான ரீசன் பாடியில் இருக்கக்கூடிய கொலாஜன், எலாஸ்டிசிட்டி ப்ளஸ் வாட்டர் அண்ட் ஆயில் இதோட ப்ரொடியூஸ் லெவல் வந்து ரொம்ப லெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து ஏஜ்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ இதோட சிம்டம்ஸ் வந்து மெயின் திங் நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதிரி டைட்னஸ் கொடுக்கறது, இல்லைன்னா ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹெவியாக வந்து ரஃப்பாக ஃபீல் ஆகுறது. ஓகே. இல்லைன்னா ஸ்கின்ல இச்சிங்னஸ் அதிகமாக கொடுக்கறது, இல்லைன்னா ஃப்ளேக்கினஸ் அதிகமாக வர்றது. ஸ்கின் இவ்வளோ நேரம் இந்த ப்ரீவியஸ் பிக்சரில் பார்த்த மாதிரி பீலிங் ஆக ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ ஹெவி பீலிங் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா ஸ்கின்ல நிறைய கிராக்கிங் வந்து வர ஆரம்பிச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெவியான கிராக்கிங் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்மளோட ஸ்கின் என்ன ஆகும், ஒரு மாதிரி ஒயிட்டிஷா பவுடரி ஃபார்ம்னஸ் வந்து கொடுக்கும். இப்படிலாம் ஸ்கின்னை வந்து ரொம்ப ரெட்டிஷா சேஞ்ச் ஆயிடும். ஒரு சிலருக்கு மங்கு அதிகமா வரும். இதனாலேயே இந்த இந்த சீக் பார்ட்ல மட்டும் ஒரு மாதிரி ப்ரௌன் பேட்சஸ், அப்படி இல்லைன்னா ரெட் கைண்ட் ஆஃப் பேட்சஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கின்னை ட்ரை ஆகும் பொழுது நமக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து எதுவுமே ஸ்டார்ட் ஆகுறது கிடையாது. ஓகே. ஸோ நீங்க 10 வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணாலோ இல்லை ப்ராப்பரா ஒரு நார்மலான ஒரு மாய்ஸ்சர் ஏதோ ஒன்று ஒரு தேங்காய் எண்ணெயாச்சும் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்ளம் எதுவுமே வந்து இந்த ஏரியால இருந்து ஸ்டார்ட் ஆகுறது கிடையாது. ஓகே. ஸோ ஸ்கின்ல இருக்கக்கூடிய நேச்சுரலான ஆயிலும் மாய்ஸ்சரும் எங்கேருந்து நமக்கு வந்து கண்டெயின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட டீப்பர் லேயர். ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர், அதாவது நமக்கு விசிபிளாக தெரியக்கூடிய இந்த பார்ட் வந்து எபிடர்மிஸ் சொல்லுவாங்க. இதுக்கு கீழே ஒரு லேயர் இருக்கு டெர்மிஸ், அதுக்கு கீழே ஹைப்போடெர்மிஸ்னு ஒரு லேயர் இருக்கு. ஓகே. ஸோ ஸ்கின்னோட செகண்ட் டு தேர்ட் லேயர்ல நம்மளோட ஸ்கின்னோட செகண்ட் லேயர்ல தான் இங்க முகத்து மேல வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப குட்டி குட்டியான ஹேர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஹேர் க்ரோ ஆகுறதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னோட செகண்ட் லேயர்ல இருந்துதான். ஓகே. ஸோ நம்ம இங்க வேக்ஸ் பண்ணா அது போயிடும்னு கிடையாது, திரும்ப அது க்ரோ ஆகுதுல. எங்க இருந்து க்ரோ ஆகுது, ஃபர்ஸ்ட் லேயர்ல நம்ம வேக்ஸ் பண்ணியிருக்கோம், பட் ஆனா அதோட வேர் வந்து செகண்ட் லேயர்ல இருக்கு. ஸோ செகண்ட் லேயர்ல இருந்து அகெயின் அந்த ஹேர் வந்து ரீக்ரோ ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயிலா இருக்கட்டும், இல்ல ஸ்கின்ல இருக்கக்கூடிய வாட்டரோட லெவலா இருக்கட்டும், அந்த ஹேர் ஃபாலிக் கேப்புக்குமே கீழே இருக்கு. அதாவது ரொம்ப ரொம்ப டீப்பர் லேயர்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. அதாவது தேர்ட் டு ஃபோர்த் லேயர். ஸோ இங்க இருந்து தான் நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயிலா இருக்கட்டும், வாட்டரா இருக்கட்டும், அதுல எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகுறது. ஸோ ப்ராப்பரான ஒரு ரொட்டீன் நம்ம மெயின்டைன் பண்ணல, இல்லைன்னா சன்னோட எக்ஸ்போஷர் நம்மளோட ஸ்கின்ல ரொம்ப அதிகமா படுது, ஹெவி வாஷ் பண்றோம், ஹெவி ஸ்க்ரப் பண்றோம், இல்ல நான் முகமே கழுவுறது கிடையாது அப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணும் பொழுது ஸ்கின்ல வந்து நிறைய டஸ்ட் பொல்யூஷனால கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாஸ் அதிகமா ஃபார்ம் பண்ணி தரும். ஸோ அந்த பாக்டீரியாஸ், ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜஸ், இது எல்லாமே நம்ம முகத்துல அந்த ஹேர் இருக்கு இல்லையா, அந்த ஹேர் ஃபாலிக் கேப்ல தான் ஃபர்ஸ்ட் உள்ள போகும். ஸோ அது வழியா நம்மளோட ஸ்கின்ல இந்த பாக்டீரியா வந்து ரொம்ப அதிகமா ஃபங்க்ஷனல் ஆகி
நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய நேச்சுரலான ஆயில் அண்ட் வாட்டரை வந்து எடுத்துரும். ஸோ இதனால செல்ஸ் எல்லாமே வந்து டெட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ செல்ஸ் வந்து டெட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜன் அண்ட் எலாஸ்டிசிட்டி அது ரெண்டுமே ப்ராப்பரான ஒரு மாய்ஸ்சர்ல வந்து இருக்காது. ஸோ இதனால நமக்கு ஸ்கின்ல இந்த ட்ரைனஸா இருக்கட்டும், இல்லைன்னா பேட்சி ஸ்கின்னா இருக்கட்டும், ஃப்ளேக்கி ஸ்கின்னா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த ஸ்டேஜ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இதுல இருந்து ஒரு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னா தான் ஸ்கின்னை வந்து நேச்சுரலா க்ளோயிங்கா இருக்கும். எப்பவுமே நல்ல அந்த க்ளோனஸ் வந்து ரியாக்ட் ஆகும். நல்ல அந்த மாய்ஸ்சரையும் ஹைட்ரேஷனையும் வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளமுக்கு நம்ம பார்க்கக்கூடிய சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்மளோட ஸ்கின் ஃபார்முலா 9 டீப் கிளென்சிங் ஆயில். ஸோ இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 டீப் கிளென்சிங் ஆயில் ஸ்கின்ல இருக்கக்கூடிய எக்ஸசிவ் ஆயிலினஸ், ஓவர் ஆயிலினஸ் இருந்தாலுமே நம்மளோட ஸ்கின்ல வந்து ஓப்பன் போர்ஸ் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ இந்த ப்ராடக்ட் எஸ்பெஷலி ஃபார் ஆயிலி ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், நார்மல் ஸ்கின், ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் இந்த டீப் கிளென்சிங் ஆயில். ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலராக வந்து கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ஸ்சர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜாக இருக்கட்டும், இல்லைன்னா ரொம்ப டர்ட் அண்ட் ஜெம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சுப்பீரியர் கிளென்சிங் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேஸ் வாஷ் தான் இந்த டீப் கிளென்சிங் ஆயில். ஓகே. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும் பொழுது ஸ்கின்னுக்கு தேவையான நேச்சுரலான ஆயிலை வந்து ஸ்ட்ரிப் பண்ணாமல் ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த டீப் கிளென்சிங் ஆயில் ஸ்கின்ல இருக்கக்கூடிய டிசால்வ் மேக்கப்ஸ், அதாவது நீங்கள் ரொம்ப வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த மேக்கப்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் உங்களோட ஸ்கின்னை வந்து எப்பவுமே நல்ல ஹெல்த்தியாக நல்ல ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கும் இந்த டீப் கிளென்சிங் ஆயில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ யாருக்கு எந்த ஃபேஸ் வாஷ் போட்டாலுமே ஸ்கின்னு வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுது, ஸ்கின்னு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு இருக்கவங்களும் தாராளமாக இந்த டீப் கிளென்சிங் ஆயிலை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்கின்னை வந்து எப்போவுமே நல்லா ஹெல்தி அண்ட் ஹீல் பண்ணி கொடுக்கறதுக்கும், ப்ளஸ் யாருக்கு ஓப்பன் போர்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்களும் இந்த டீப் கிளென்சிங் ஆயிலை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஓப்பன் போர்ஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான் கண்டெயின் ஆயிருக்கு. ஸோ ஒன்று வந்து ஆண்டிரோபா ஆயில், கேஸ்டர் சீட் ஆயில், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில், ப்ளஸ் பெரி காம்ப்ளெக்ஸ். இந்த 4 இன்க்ரீடியண்ட்டுமே உங்களோட ஸ்கின்னை வந்து டீப்பாக ஹீல் பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து எப்பவுமே பியூரிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ இதனால உங்களோட ஸ்கின் வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் நல்ல க்ளோயிங்காகவும் மெயின்டைன் ஆகும். ப்ளஸ் ஸ்கின்னுக்கு தேவையான அந்த ஹைட்ரேஷனை ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஸோ இதுதான் அந்த டீப் கிளென்சிங் ஆயில். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் உங்களோட ஸ்கின்னை ஹைட்ரேஷன் ப்ளஸ் க்ளோயிங்கான செகண்ட் சொல்யூஷன் ஸ்கின் ஃபார்முலா 9 ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட். ஸோ இந்த ஃபேஸ் மிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாக உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ப்ளம்பியாக வச்சுக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் இந்த ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட். ஸோ இந்த ஃபேஸ் மிஸ்ட்டை நீங்கள் ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சமாக எடுத்து ஜென்டலாக நீங்கள் இப்படி ஸ்ப்ரே பண்ணி ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் உங்களோட ஸ்கின்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆகிடும். ஸோ இதனால உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தினஸை கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டான ஒரு ரேடியன்ட் க்ளோவை வந்து இது ப்ரொவைட் பண்ணி தரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்டில் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் கண்டெயின் ஆயிருக்கு. அதாவது டமாஸ்கஸ் ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இதில் சீ வாட்டரோட இன்க்ரீடியண்ட்டுமே இருக்குது. ஸோ இந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸை ரெடியூஸ் பண்ணி நியூ ஸ்கின் செல்ஸ் ரீக்ரோத் ஆகிறதுக்கும், ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக ப்ளம்பியாக வச்சுக்கிறதுக்கும், உங்களோட ஸ்கின் எந்த வெதர் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, இல்லை எப்படியாப்பட்ட ஒரு ஒரு சன்னோட எக்ஸ்போஷரில் இருந்தாலும் சரி, உங்களோட ஸ்கின்னை எப்பவுமே நல்ல மாய்ஸ்சராகவும் நல்ல ஹைட்ரேட்டடாகவும் நல்ல சாஃப்டாகவும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இந்த ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட்.
ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி டீப் கிளென்சிங் ஆயில் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபேஸை வந்து தண்ணி போட்டு வெட் பண்ணிட்டு கொஞ்சமா அந்த ஆயில் எடுத்து ஆல் ஓவர் ஃபேஸ் அப்ளை பண்ணி அப்பர்வர்ட் டைரக்ஷன்ல நீங்க நல்லா மசாஜ் பண்ணுங்க. டீப் மசாஜ் கொடுத்துட்டு திருப்பி உங்களோட ஃபிங்கர்ஸை வந்து தண்ணியில நீங்க வெட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெட் பண்ணி எடுத்துட்டு திரும்பியும் மசாஜ் பண்ணீங்கன்னா அந்த ஆயில் வந்து ஒரு லோஷனா கன்வெர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க பிளெயின் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ பிளெயின் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு உங்களோட ஃபேஸை டவல்ல டேப் ட்ரை பண்ணணும். தேய்க்கக்கூடாது. ஸோ டவலை வச்சு முகத்தை நல்லா ஒத்தி நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மிஸ்ட் யூஸ் பண்ணணும். ஸோ மிஸ்ட் வந்து உங்களோட ஃபேஸ்ல இருந்து மிஸ்ட்டுக்கு 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் மினிமம் இருக்கணும். ஸோ ஜென்டலா ஒரு 3 to 4 ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 1 மினிட் அப்படியே வெயிட் பண்ணுங்க. இது நல்லா ஃபாஸ்டா உங்களோட ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆயிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஸ்கின் க்ளோயிங் பிளஸ் ஹைட்ரேட்டிங்க்கு நம்பர் 3 சொல்யூஷன் ஸ்கின் பர்ஃபெக்டிங் வைட்டமின் சி சீரம். ஸோ இந்த சீரம் எதுக்காக அப்படின்னா, ஒரு ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல் வந்து டெட் ஆயிடுச்சு. ஸோ ஹேர் ஃபாலிக் கேப்பை வந்து பிளாக் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு நியூ ஸ்கின் செல்ஸ் வந்து ரீஜெனரேட் ஆகாது. ப்ளஸ் உங்களோட ஸ்கின்ல பாக்டீரியாவோட ஃபங்க்ஷன் அதிகமாக க்ரோ அப் ஆகி உங்களோட ஸ்கின்னை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஏஜ்டு பர்சன் மாதிரி காட்டும். மங்கு அதிகமாக வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வைட்டமின் சி சீரம் இந்த எக்ஸ்ட்ரீம் டெட் ஸ்கின் செல்ஸ்னால ப்ளஸ் எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ்னால உங்களோட ஸ்கின்ல வரக்கூடிய மங்குவா இருக்கட்டும், இல்லை டார்க் பேச்சஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரௌன் பேச்சஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்கின்ல வரக்கூடிய ஒரு ரெட்டிஷ் கண்டிஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின் செல்ஸை ரிப்ளனிஷ் பண்ணுறதுக்கும் ரீஜெனரேட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணி தரும். ப்ளஸ் அதில் மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய நேச்சுரலான இன்க்ரீடியண்ட் உங்களோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி தரத்துக்குமே இது ஹெல்ப் பண்ணி தரும். ஸோ இதனால ஸ்கின்ல இருக்கக்கூடிய அன்ஈவன் ஸ்கின் டோன், பிக்மெண்டேஷன், டல்னஸ், ரஃப்னஸ், டீஹைட்ரேஷன் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னை வந்து நேச்சுரலாக க்ளோ பண்ணுறதுக்கு இந்த வைட்டமின் சி சீரம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ரெகுலராக நீங்கள் இதை கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னை வந்து ஹீல் பண்ணி கொடுக்கும். அதாவது நல்லா டைட்டன் பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து யங்கா பார்த்துக்கக்கூடிய ஒரு அடிஷ்னலான ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்டும் இந்த வைட்டமின் சி சீரம்ல இருக்கு. ஓகே. ஸோ ப்ளஸ் ஸ்கின் ஹைட்ரேட்டிங் அண்ட் க்ளோயிங்கான ஃபோர்த் சொல்யூஷன் ரொம்ப மேஜரான சொல்யூஷன் ஸ்கின் ஃபார்முலா 9 இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் க்ரீம். ஸோ இந்த இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் க்ரீம் மெயினாக டீஹைட்ரேஷன், பேட்சி ஸ்கின், ஃப்ளேக்கி ஸ்கின், ரிங்கிள்ஸ் டியூ டு ஸ்கின் டைட்டன் கொடுக்குறதால, அதாவது ரொம்ப இச்சிங் இரிட்டேஷன் அதிகமாக ஆகுது, ப்ராப்பரான மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லாமல் ஸ்கின் ஒரு மாதிரி ரஃப்பாக ஃபீல் ஆகுது, இரிட்டேட் ஆகுது, ரொம்ப அதிகமான நமைச்சல் கொடுக்குது அப்படின்னா அந்த இச்சிங் இரிட்டேஷன்லேருந்து டீஹைட்ரேஷன்லேருந்து பாச்சி ஸ்கின், ஃப்ளேக்கி ஸ்கின், ரிங்கிள்ஸ் இது எல்லாத்துலேயும் இருந்து உங்களோட ஸ்கின்னை டீப்பாக ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்டான ப்ராடக்ட் இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் க்ரீம். ஸோ இந்த இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் க்ரீம் உங்களோட ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு டீப் ஹைட்ரேஷனையும் டீப் நரிஷ்மெண்ட்டையும் இது பேலன்ஸ் பண்ணி தரும். ஸோ இதனால ஒன்ஸ் இந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க டே டைமில் அப்படின்னா 24 ஹார்ஸ் உங்களோட ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ஸ்சரை இது லாக் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஸோ இதனால உங்களோட ஸ்கின்னுக்கு எந்த விதமான வாட்டர் லாஸ்ட்டும் ஆகாது, எந்த விதமான ஆயில் லாஸ்ட்டும் ஆகாது. ஸோ உங்களோட ஸ்கின்னுக்கும் உங்களோட ஸ்கின்னோட லேயருக்கும் நல்ல ஒரு ஷீல்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் இந்த ஸ்கின் ஃபார்முலா 9 இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் க்ரீம். ஸோ இந்த ஷீல்டு ப்ரொடெக்ஷன் இருந்தாலே உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய ஸ்கின்ல இருக்கக்கூடிய வாட்டர் லெவல் வந்து லாஸ்ட் ஆகாது. ஓகே. ஸோ இந்த இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் க்ரீம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டீப் கிளென்சிங் ஆயிலை ஃபேஸ் வாஷ் பண்ணி பேட் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்டு சொல்யூஷன் ரேடியன்ட் க்ளோ ஃபேஸ் மிஸ்ட், அதை ஒரு 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சு ஸ்ப்ரே பண்ணிப்பீங்க. தேர்டு வைட்டமின் சி சீரம், அந்த அதுலேயே இங்க் பில்லர் கொடுத்துருப்பாங்க வைட்டமின் சி சீரமில். ஸோ அந்த பில்லரில் ஆஃப் எடுத்தீங்கன்னா போதும் அமௌண்ட். ஸோ ஆஃப் வைட்டமின் சி சீரம் எடுத்து ஃபேஸில் ட்ராப் பண்ணிவிட்டு
அப்பர்வர்ட் டைரக்ஷன்ல நீங்க ஜென்டலா மசாஜ் பண்ணுங்க. ஸோ இது அப்சர்வ் ஆன உடனே இந்த இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் கிரீம் இதையும் கொஞ்சமா எடுத்து டாட் டாட்டா வச்சுட்டு நீங்க அப்பர்வர்ட் டைரக்ஷன்ல மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதை முடிச்சுட்டு கம்பல்சரி சன்ஸ்கிரீன் போட்டு தான் நீங்க வெளியில போகணும். ஏன்னா இவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன், நேச்சுரலான ஸ்கின் க்ளோயிங்க்கும் நல்ல ஹைட்ரேஷனுக்கும் ஒரு பர்ஃபெக்டான ரொட்டீன் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது ப்ராப்பரா உங்களோட ஸ்கின்ல ரிஃப்ளெக்டிங் ஆகணும், ரியாக்ட் ஆகணும், ஸ்கின் நல்லா ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்க சன்ஸ்கிரீன் வந்து மேண்டட்ரியா யூஸ் பண்ணணும். ஸோ சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க உங்களோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்க எல்லாருக்குமே வந்து இந்த செஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? ஓகே. ஸோ ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ ரொட்டீனுமே வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு நல்ல ரிசல்ட் குடுக்கும். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.